ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத்பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கியயோகம் 35வது ஸ்லோகத்திலிருந்து இப்போ அர்த்தம் பார்க்குறோம். பயாத்ரணாதுபரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மஹாரதாः ஏஷாஞ்சத்வம் பகுமதः பூத்வா யாஸ்யசி லாഘவம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன்கிட்ட, நீ உன் கடமையை செய்யலைன்னா, அதாவது உன்னுடைய ஸ்வதர்மமான இந்த யுத்த தர்மத்தை கடைப்பிடிக்கவில்லை என்றால் உனக்கு ஸ்வதர்மத்திலிருந்து விலகின பாபம் வந்துடும். அது மட்டும் இல்லை, இத்தனை நாளாக நீ சம்பாதிச்ச கீர்த்தி புகழெல்லாம் போயிடும். தர்ம நிமித்தமாக உனக்கு நிறைய கீர்த்தி வந்திருக்கு. நீ தர்மத்தை கடைப்பிடித்தவன், தர்மமாக யுத்தம் பண்ணுகிறவன் அப்படிங்கிற கீர்த்தி உனக்கு இருக்குது. அந்த கீர்த்தி போயிடும். ஆக இகலோகத்தில் கீர்த்தி போகிறது, அப்புறம் பாப்பம் வர்றது, இதெல்லாம் சொன்ன பகவான், அது மாத்திரம் இல்லைப்பா, அகீர்த்தி அதிகமாகிடும். ஒருத்தனை புகழ்கிறத விட இகழ்கிறது உலகத்தில் அதிகம். ஆகையினால இதெல்லாம் நீ ஜாக்கிரதையாக யோசித்து பார்க்கணும். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க, தலைமை பொறுப்பில் இருக்க, நீ நான்லாம் சமூகத்தில் முக்கியமான அங்கம் வகிப்பவர்கள். நாமெல்லாம் இகழ்ச்சி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்க கூடாது. க்ஷத்ரியர்கள் எப்பொழுதும் புகழோடு இருக்கணும் என்பதை சாஸ்திரம் அடிக்கடி சுட்டி காட்டுகிறது. எல்லோருமே புகழோடு வாழணும். இருந்தாலும் க்ஷத்ரியனுக்கு தர்ம நிமித்தமான கீர்த்தி ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்துல எல்லாம் அகீர்த்தியை வர்ணனை பண்ணுறார் பகவான். மகாரதாக, மகாரதாகனா பெரும் வீரர்கள், துரியோதனன் போன்ற வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பீஷ்மாச்சாரியார் இருக்கார், கர்ணன் இருக்கிறான், இன்னும் பெரிய மகாரதர்கள்லாம் ஏற்கனவே முதல் அத்தியாயத்தில் யாரெல்லாம் மகாரதாக அப்படின்னு வர்ணனை பண்ணதை படிச்சிருக்கோம். துவாம், துவாம்னா உன்னை, பயாத்து ரணாத்து உபரதம் மம்ஸ்யந்தே, இவன் பயந்து யுத்தத்தை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு பேசுவார்கள். மம்ஸ்யந்தேன்னா கருதுவார்கள் அப்படின்னு அர்த்தம். பெரும் வீரர்களெல்லாம் உன்னை பயத்தினால யுத்தத்தை விட்டு விலகி போய்விட்டான் என்று கருதுவார்கள். அது மாத்திரமில்லை, எல்லோருக்குமே உன்னுடைய வீரத்தில் ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது. எல்லாரும் உன்னுடைய வீரத்தை புகழ்கிறார்கள். ஆனால் அவர்களே இகழக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். ஏஷாம் சத்வம் பகுமதா, துவம் நீ ஏஷாம் பகுமதா, எவர்களால் பகுமானிக்கப்பட்டாயோ, புகழப்பட்டாயோ, அவர்களாலே என்ன ஆயிடும்னா லாகவம் யாஸ்யசி. பூத்வான் இருக்கு, ஏஷாம் பகுமதோ பூத்வா, எவர்களால் நீ புகழை அடைந்தவனானாயோ அவர்களாலேயே நீ இகழப்படுவாய். லாகவம்னா சிறுமைன்னு அர்த்தம். நம்மளை குறுக்கி விடுவார்கள். சிறிய தன்மை உடையவனாக, தமிழில் சிறுமைன்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. பெருமைக்கு எதிர்ப்பதும் சிறுமை. லாகவம், லகுத்வம், அல்பத்தன்மை, சிறுமை அப்படின்லாம் அர்த்தம். யாஸ்யசி, அர்ஜுனனுக்கு இது மனசில் பதியட்டும்னு பகவான் சொல்கிறார். அதாவது பெரிய பெரிய வீரர்களெல்லாம் உன்னை இப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சுடுவாளே, அப்போ யாரெல்லாம் உன்னை இத்தனை வருஷமாக புகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் வாயாலேயே நீ இகழப்பட்டு சிறுமை அடைந்து விடுவாயே, இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா அர்ஜுனா அப்படின்னு பாடம் சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் தான் வாழ்க்கை பாடம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சூழ்நிலை நமக்கு என்ன வருங்கிறது தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் நாம் எடுக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம் என்பதை மனதிலே கொண்டு பகவான் இதை அழகாக வர்ணனை பண்ணி நமக்கு அர்ஜுனன் மூலமாக வாழ்க்கை பாடமாக எல்லோருக்குமே சொல்லிக் கொடுப்பதாக நம்ம புரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.